வர்றிய? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை நடைய சரியில்லையே, ஒரு பக்கம் இழுக்கிறாள. ஒன்றும் இல்லைண்ணா. பிடிக்கிற இடமும் சரியில்லை, நெண்டும் சரியில்லை. என்னாச்சு? கம்முன்னு வெக்கமாக இருக்குது. வெக்கமாக இருக்குதா? வெக்கமா? நீ வெக்கப்படாத, அதை பார்த்தா தான் நீ செத்து போயிட்டு வாச்சிட்டு இருக்குது. வெக்கமெல்லாம் படாத, என்னாச்சுன்னு சொல்லு. அது வேண்டாம் விடுனா. சொல்றா, எதா இருந்தாலும் இது பெரிய நோவா இருந்தா ஆள் ஈடாயிருவிடா. அப்படிங்கிற சொல்லு. என்னடா நிக்கிற இடமும் சரியில்லை, நான் இப்படி மாதிரி ஒரு வாரமா ஒண்ணுக்கு சொட்டுன்னு வந்துட்டு இருந்துச்சுண்ணே. நேற்று காலை எழுந்து அதுவும் வரல. ஒண்ணுக்கு வரலையா? அப்பா 1500 அடி போறான் அந்த வெய்ய காலத்தில், அதுலேயே ஒன்றும் வரல. மூத்திர வரலன்னு உனக்கு அவ்வளோ கவலைப்படுறேன். வந்துரு விடு. நீ இப்படி சொல்ற, பக்கத்து வீட்டு பங்கஜம் கல் அடைச்சிருக்குன்னு சொல்லுது. ஆம்பளை கிட்ட சொல்றது தான் உனக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது. பக்கத்து வீட்டு பங்கஜத்திட்ட சொல்லியிருக்கிற. என்ன சொன்னா? டேய் என்ன கல் அடைச்சிக்கிடுச்சாண்ணே? கல் இதெல்லாம் சின்ன வியாதிடா. இப்படியே படப்படன்னு போ. அந்த முக்கில் ஒரு கோரி இருக்குது, ஒரு தோட்டா வாங்கி அடியில் வைக்கி பற்ற வை. சும்மா கிணின்னு கம்ப்ளீட்டாக எல்லா கல்லுக்குள்ள எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். எனக்கு ஒன்னே புள்ளான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லை அத்தத்தை சோட்டு பாறையவே வெடி வச்சு வைக்கிறாங்க, சோட்டு கல் அடிக்க மாட்டேதா என்ன? ஏன்னா அந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு வித்தியாசம் இல்லை. இல்லைடா, இவ்வளவு நாள் சுத்தமாக வரலையா? நான் ஒரு சொட்டு கூட நான் தட்டி பாட்டு வரலண்ணா. பபுர் உப்பி இருக்குன்னு மேடம், நல்லா தான்டா இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுண்ணா. இதா நான் என்னத்தை பண்ணுறது? என்னையா ரெண்டு பேரும் தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க? பேசுறதுக்குலாம் ஒண்ணுமில்ல. அதாவது அவனுக்கு ஒரு சின்ன சொல்லாதானே. என்னையாச்சு, ஏன் இப்படி நிக்கிறான் அந்த ஆளு? அவனுக்கு என்னத்தீரா நெளியிற? அண்ணே வேண்டானே, வெக்கமா இருக்குது. வெக்கமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செத்து போயிருவிடா. சொல்லலாம். என்னாச்சு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். வேண்டாம் விடுனே, வரலைன்ட்டா போகுது. ஏப்பா அவன் வெக்கப்படுறான் சொல்றது. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லணும். சொல்ல முடியலன்னா காட்டு, நான் காட்டிவிட. நீ காட்டிவிட. அவ சாவறது முடிவுன்றா, நீ காட்டிவிட. காட்டிய விட்டா காட்டிவிட. அவ தான் காட்டுக்கிறாள, காட்டுறா. உள்ள வர சொல்லுனா. ஓ இங்க பாரு, ஆட்டாத வலிக்குது. இங்க பாரு, நான் ஒரு சித்த வைத்தியர். சித்த வைத்தியரா? என்னடி ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு சொல்றீங்க சரினா? இங்க பாரு, ஏங்க சொன்னா நான் அதுக்கு ஏதாவது பண்றேன், சொல்லுடா. மூத்திர வல்லையா மாந்தினாளா? ஏனே இத போய் போடுறதானா? இது ஒரு சப்ப மேட்டர். ஏடி கண்ணத்துல அடிச்ச கீழ ஒண்ணுக்கு வந்துருமா என்ன? ஏய் இதுக்கெல்லாம் என்கிட்ட எவ்வளவு வைத்தியம் இருக்கு தெரியுமா? நீ ஒரே ஒரு நிமிஷம் ரெடி தங்கம், நான் இப்ப வந்துடுறேன். டேய் இங்க பாரு, இப்பயும் சொல்றேன், கூட்டிட்டு போய் நான் ஒரு வைத்தியர்கிட்ட கூட ஒரு ஊசி கீசி போட்டு காப்பாத்தி விட்டுறேன். இங்க பாரு, சித்த வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் போனேன்னா அவ உன்னை கொண்டு போடுவா. சொன்னா கேள்றா. டேய் ஏய் இங்க பாருடா, வாடா டாக்டர்கிட்ட போலாம். இருனா என் செல்லம் என்னமா கொடுக்குதான். செல்லம்மா நீ சாவறதுக்கு முடிவு பண்ணிட்டே இருக்குது. பாப்பா என்ன வரலைனா? என்னடி கிளாஸ் கழுவி விட்டுக்கிற? யோ இது மருந்து. மருந்து இந்த டேட் அடிக்கிறியா? டேய் கொஞ்சோண்டு இப்படி இவளை எடுத்து நான் நாடகத்துல ஒரு 5 சீன் இருக்குது, நிறுத்தி விடாத. நீ கூட அவங்க. டேய் டேய் இங்க பாரு, இப்போ நீ கொஞ்சோண்டு இத கப்புன்னு அடி, சரியா போயிடும். கப்புன்னு அடிக்கிறதா? டேய் இங்க பாரு, வேண்டாம், ஊசி கீசி போட்டு காப்பாத்தி விட்டுருவேன். இவளை நம்பி நீ குடிச்சீனா அட போடா. ஏம் தங்கம் கொடுத்தா நான் விஷத்தை கூட குடிப்பேன். அதுதான் குடிடா அமுல் பேபி. குடி நாக்குல பட, பல்லுல பட கூடாது. பல்லுல படாம எதிர பல்லு பட்ட என்ன சாவறவனுக்கு எதிர பட்ட என்ன? இங்க பாரு, குடிச்சிட்டான். எப்படியா? என்ன திடீர்னு வயிறு அலசுது? வயிறு அலசுதா? டேய் இங்க பாரு, குடிச்சதுன்னு குடலுக்கே போயிருக்கு, அதுக்குள்ள எப்பற ஆலசம் அலசுதுனே? பாஸ்ட் ஆட்டுங்குதுனா? ஏய் இப்போ வந்துரும். ஏய் வந்துரும்னு இங்க உட்கார்ந்தாத, வா அந்த பக்கம். ஏய் எனக்கு இல்ல, அவனுக்கு மூத்திரம் வந்துரும். ஏய் என்னடா பண்ணுத? நீ பே வருதா இல்லையா? வருதா? அட இரு, என்ன வருத என்னடா பண்ணுத? பவர்ல அலசுதுனே, கடல் எல்லாம் ஆடுதுனே. ஏய் சனினா என்னத்த குடு தொலைஞ்ச? ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு தண்ணியில 2 பேதி மாத்திரை கலந்து கொடுத்தேன். ஐயோ ஏண்டே ஒண்ணுக்கு தானே வரலைங்கறா, பேதிக்கு கொடுத்தா? ஏயா 2 மாத்திரையில பேதியே வருது, 2க்கு வரும்போது 1க்கு வராதா? இங்க ஏய் டேய் இங்க பாரு, மேல ஆக்கி விட்டுறாதடா. انا பேசிட்டேன். டேய் இங்க பாரு, ஏண்டி ஒண்ணுக்கு தாண்டி வரலன்னா அவனுக்கு எடி பேதி மாத்திரை கொடுத்து தொலைஞ்ச? அவன் எங்க போயிட்டான் பாரு? இப்ப எங்கடா
பேதி மாத்திரத்தினா ரெண்டுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது, வவுத்தையே அலாசிட்டு வருது. மூத்திரம் வராதா, முன்னாடி வராதா, பின்னாடி வரமா? முன்னாடி வந்தா என்னடா? முன்னாடி வந்தானா பின்னாடி வந்தா எப்படி வந்தானா? அவன் செத்தா உனக்கு இல்லை. இந்த காந்தி சிலைக்கு பக்கத்துலயே உனக்கு ஒரு சிலை. இப்ப வந்துருப்பாரு, வந்துரு என் செல்லா குட்டிக்கு வரும் பாரு. அவன் வந்து என்ன வரல, நாம் ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாடி, எதுக்குடி கூப்பிட்ட? அண்ணே இங்க கிட்ட போய் மண்டுட்டு வந்தான். பின்வாசல் வழியா போ. ஏய் வந்துச்சா இல்லையா? மூத்திரம் வந்துச்சா இல்லையாடா? மூத்திரம் பீ முத கொண்டு வந்துருச்சு. நீ மூத்திரம் நீ வேற, நானும் டயர்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு நீ வேற. ஏய் எங்க அது? ஆமா ஏங்க என்னமோ இப்ப அப்படியே மனமா இல்ல, கறி குழம்பு வாசம் கூட அடிக்குது இல்ல? கறி குழம்பு வாசம் வரல. அந்த டவுசர்ல ஆகிட்டு வந்ததை பாத்துருக்கீனா நீ? நம்ம வீட்டுல தான் கறி குழம்பு. இரு வந்துடுறேன். இவன் பாரு, ஏய் நல்லா பாரு, வெளிச்சமா இருக்குன்னு பத்தியா கூட உட்காந்துக்குவாங்க நாய். ஏங்க இப்ப ரசம் வாசம் அடிக்குது பாரு. நீ அடி நாயோட மோசம் போயிட்ட. வாசம் அடிக்குதுடா. எப்படியா போன ரவி? சாமி அப்புறம்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இந்த சீசன்ல யாருடா? இந்த சீசன்ல ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு தீ பூச்சால சேர்த்துறதுக்கு நான் எங்கடி போட்டேன். என்னடா எங்க பர்ஃபார்மன்ஸ் போடுற எங்களுக்கு? ஏயா ஏய் ஆல்ரெடி இருக்கு, அண்ணா என்னன்னா புரிச்சுன்னு போகுது. டேய் என்னது வந்துச்சா இல்லையா? இங்க பாரு. ஏய் போ காலத்தை எண்டி. ஏய் கல்லு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா? டேய் ஏண்டா நான் இங்க பாரு. டேய் உன்னை அடிச்சு கொண்டு போடுவேன். கல்லுன்னா ஒரு இத்த சோடு, ஒரு கோழி குண்டு செஞ்சு இத்த சோடு தான் இருக்கு. ஏடா சைச்சிக்கல் மாதிரி ஏடா இருக்குது உள்ளாட செஞ்சு. அட நீ வேறனே, அங்க தண்ணி இல்ல, ஒரு சனி இல்ல, தொடச்சி எடுத்துட்டு வந்தா. அவ காலை போட்டு தொலைஞ்சிடாதே. அது ஏண்டி அக்க போர் அதை வேற மூந்து பாக்குற நீ? ரசம்ங்கிற பருப்புங்கிற சை. ஏண்டா என்ன வேணும் உனக்கு? டேய் என்ன வந்துகிட்டே இருக்குண்ணே. எல்லாம் என்னமோ ஜெல் அள்ளு ஒழுதுகிட்டு கிடக்குதுண்ணா. உழுதுகிட்டு கிடக்குதா? ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும், வந்துடுறேன். சுத்தமாக தொடச்சிட்டேன். இது பேப்பர் கீரை இருக்குமா? இங்கிலீஷ் பேப்பர் இருந்தால் கொடு. துடைக்கிறனா இங்கிலீஷ் பேப்பரில் தான் துடைப்பேன். ஒரு மழைக்காலத்துக்காக துடைச்சிட்டு வந்து இங்கே போ. நீ எம்மாடி தொடாத, போய் தொடாங்க அப்படி. அப்படி இப்போ கடைசியில் ரசம் தானே மூந்து பார்க்குறியா நீ? இங்கே பாரு, நீ என்ன சாப்பிட்றீங்க? நான் மூந்தும் பார்க்கல, ஒரு சனியும் பார்க்கல. போடுங்க அப்படி பாரு. ஏய் அவன்லாம் இன்னைக்கு வருவானா? இத்த சோடு கல் வந்திருந்தா என்ன இருக்கும்? நீ அவ்வளோ ஆராய்ச்சியில் எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்க. அதான் போனா தொடச்சான் வந்துட்டான். கல்லு ஏடா, ஒரு கல்லு இத்த சோடு அடிச்சா போகிறோம். இப்போ வருமா வராதா? நான் கொடுத்த மருந்து வேலை செய்யுமா செய்யாதா? இன்னும் கவலையாயா? அவனுக்கு நான் போயிடுவான்னு எனக்கு அவன் கவலையா, பெரிய கவலையாகுது. இரு இங்க பாரு. வரும்போது ஒரு 8 முளை வந்தான். என்ன சவுண்டு கொண்டெல்லாம் பழமாகுதா? எல்லாம் சீருதுண்ணா. சீருதா? என்னடா நல்ல பம்பா வச்சுக்கிற சீருது? இவங்க பாரு டவுசர்ல மஞ்சளா தெரியுது. நீ அவங்ககிட்ட தான் அண்டு கண்டி அடிக்கடி நிக்கிற. டேய் அண்ணா கொஞ்ச நேரம் தான் அடைச்சு பிடிக்க சொல்லுண்ணா. என்ன பண்றது? அடைச்சு பிடிக்க சொல்லுண்ணா. அடைச்சு பிடி. 8000 வாங்க அடைச்சு பிடிக்க மாட்டியா என்ன? ஒரு கையில் அடைச்சு பிடி. ஏய் பாரு, இங்க பாரு. ஏய் இங்க பாருடா, இங்க பாரு. ஒரு சின்ன குழந்தை ஆய் பொண்ணு அழைச்சிட்டு என்னடா ஒரு இத்தச்சோட்டு மனத்தை மீச கடையாட வச்சுட்டு இப்படி அழைச்சி தெரியுதா? அண்ணா என்னென்னமா வருது? பாப்பா கொல கொல கொலன்னு வருது. சனி முடிச்சளவே என்னடி என்ன எங்கிருந்துடா வந்துச்சு? எல்லாம் பின்னால தான் குடலு கடலை குண்டாமணி எல்லாம் வந்துட்டான். ஏண்டி பின்னாடி வந்துக்கிற குடலை எடுத்து புரிச்சனுக்கு தட்டு ஆடா புரிச்சனை கொண்டு முடியாட்டு தட்டுக்கிட்டே. டேய் துப்பட என்ன எப்படி ஆகுது? அண்ணா செம்ம டேஸ்டா இருக்குதாம்டா. ஒரே எரிச்சலா இருக்குது. ஏதோ ஒரு மருந்து இருக்குமா? உனக்கு எரிச்சலா? எல்லாத்துக்குமே எரிச்சலா இருந்தா எனக்கு சரியான எரிச்சலா இருக்குது. டேய் நான் எதுவும் சொல்ல முடியாது, நீ பேசு. நான் என்னத்தரா நானும் படிக்க வேண்டாம், என்னத்தரா பேசிட்டேன். டேய் இங்க பாரு. ஷாப்பா பெனாயில் ஊத்தி தான் கழுவுன. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? கொண்டாட்டி தான்டா ஒரு மவுத்துக்கு செடி. நீ என்னடா அவ கூட கம்முனுக்கிற, நீ இப்படிங்கிற? அண்ணா அடிச்சு விட்றா கிடக்கிட்டான். ஏய் அந்த கல்லை கொஞ்சம் கொடுக்குறியா? டேய் குடு, ரொம்ப லைக் பண்ண மாட்டான். குடு எனக்கு முத்தா குடுறா. அவன் நீ எனக்கு டைம் இல்லைங்கிறான். ஏண்டி அக்கபர் பண்றீங்க?
இதான் நீ ஒன்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை பச்சை கொடுத்துருப்ப. இங்கே வருவீங்களா? இங்க பாரு. என்ன ஊன் அனத்துல ரொம்ப உடனே வந்துருச்சு. என்னடா ஆச்சு உள்ள? கம்முனாவது வேறையா நீ? கம்மனாவது இருக்கிறியா? அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இங்க பாரு, இப்பயும் கெட்டு போகல, குடல தான் வந்திருக்குது. நாளைக்கு பிளாஸ்டிக் என்னடா நின்ற? வெளியே வந்துடுதுன்னா நினைச்ச இடத்துல வந்து விழுந்துருதுன்னா குடல்னா அவளுக்கெல்லாம் எந்த நாணம் என்னடா பா அவனுக்கு போதுமா நீ? டேய் இங்க பாருடா. ஆனா தயிர் வாசம் அடிக்குதுண்ணா. டேய் இவன் நோண்டி நோண்டி எடுக்கறா நட்டறகுடா. நோண்டி அங்க என்ன இதா வச்சிருக்கா? நோண்டி எடுக்க பாரு பின்னாடியே தான் கை வச்சிட்டு இருக்கான். இங்க இவன் அதையும் புடிங்கிக்கறான். இங்க பாருடா, அவனுக்கு லாஸ்டா தேவைப்படுதான். பர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கறான், லாஸ்டா தேவைப்படுதுங்கறான். டேய் இங்க பாரு, எல்லா குடலையும் புடிங்கி குடிச்சினா நாளைக்கு காத்தால ஈடாயிருடா. அட நீ வேறனா புடுங்காம வந்தனா புடிச்சு அடிச்சு போடுது. போறதுல வண்டிக்கார வந்தா சண்டைக்கு வரான். நீ தான் அவனுக்கு மருந்து கொடுத்த, கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் வீட்டுல சேர்த்துக்கிட்டு ஏன்டி அக்கபர் பண்றியா? ஏய் வா பெரிய ஆஸ்பத்திரி போய் எல்லாம் நரம்ப கட் பண்ணி முடிச்சு போட்டு வரோம். போலாம் போறதுல அடைச்சு பிடிச்ச மாதிரியே வா. நரம்பு ஏற்கனவே ஒருத்தனை கட் பண்ணி தான் முடிச்சு போட்டு வச்சிக்கிற. ஏய் அந்த கல்ல எடு, கொஞ்சம் அண்டை கொடுத்துட்டு போறேன். அண்டை கொடு, கையிலே அண்டை கொடு. கல் எடுத்துட்டு போ சாமி போ. ஒரு ஜனம் முண்டாடி இதே வேலை மசரா போச்சு. என்னடி அம்மாளும் மவுளும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் போடுறீங்களா? ஜோ சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா. உனக்கு தெரியாத எப்படி ஓடி போவா? எனக்கு கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பக்குவமா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்ட விட்டு இல்லையா? இங்க பார், ஒரு நிமிஷம் இனிமே அந்த வீட்டுல இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள காலை வச்ச உன்னை வெட்டி புதைச்சிருவேன். நான் சொல்றது நம்பியா? ஐயோ சித்தி என்னாச்சு? இந்த கட்டையில போறவன் நான் தான் உன்னை சிவா கூட அனுப்பி வச்சேன்னு ஏன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறா சீதா. எங்க வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல நீ யாரு? என்னது? நான் யாரா? கண்ணே, 8 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா உங்க அம்மா என்கிட்ட கடனா வாங்கி இருக்கிறா. யாருக்கு கொடுத்தேன்? இவளுக்கா? இவளுக்கா? உனக்கு உனக்கு கொடுத்தேன். எனக்கு என் பணம் வேணும், இல்ல நீ வேணும். ரெண்டும் இல்லைனா இவ இருக்கிற அந்த வீடு வேணும். ஏன் பணத்தை கொடுத்துட்டு எப்ப வேணாலும் அவளை அந்த வீட்டுல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்ன எவளாச்சும் வீட்டுக்குள்ள காலை வச்ச நறுக்கிடுவேன். பணம் வாங்கினியா சித்தி? ஆமா, எல்லாம் உங்க அப்பா ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் வாங்கினேன். இங்க பாருங்க, இப்போதைக்கு எங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா கொடுத்துருவோம். பாக்குறேன், அதையும் பாக்குறேன். அது வரைக்கும் இவ என் கண்ணுல படக்கூடாது. இங்க பாரு, போதும், நீ இனிமே நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம். என் கூட இல்ல சீதா, நான் வரல. இவன் பேச்சு கேட்டு உனக்கு நான் எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டேன். நான் வரல. என் கூட வரம அப்புறம் நீ எங்கதான் போக போற? எங்கேயாவது போறேன், இல்ல செத்து போறேன், இல்ல பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துக்கிறேன். இங்க பாரு, என்னை விட்டுடு சீதா. நான் எப்படியாவது போய் பொழைச்சிக்கிறேன். நீ போய் உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. இங்க பாரு, இப்ப நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? இல்ல சீதா, நீ நான் வரல. நான் வரல. சீதா, என்ன? பெரியத்தி மாமா வண்டியில போகும்போது கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சான். ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்ச மனுஷன் அவர் ஒருத்தர் தான். அவருக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு.
என்ன பண்ணனே தெரியல. அம்மா இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. சரிங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. ஏன் என்னாச்சு? எங்கள் சித்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. சித்தி வந்திருக்காங்களா? அவங்களே கூப்பிட்டு வந்தா? நான் கோயிலுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்ததுன்னா, என்ன அங்கே நடந்தது? ஏன் சீதா இப்படி செஞ்ச? அவங்கள எதுக்காக கூட்டிட்டு வந்த? அவங்க இங்க வந்தாங்கன்னா நீ நானும் புருஷம் டாட்டிங்களை உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு இங்கே பாருங்க, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க எப்படியோ போட்டுன்னு என்னால் எப்படி விட்டுட்டு வர முடியும்? நீ மேலும் மேலும் சிக்கலை பெருசாக்கிட்டே போற. அவங்க இங்க இருந்தாங்கன்னா எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க சீதா? இங்கே பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாளிப்போம். எனக்கு என்னமோ எங்கள் சித்தி திருந்திட்டாங்கன்னு தான் தோணுது. யாரு? உங்க சித்தி தானே? நம்பிட்டே உட்காந்துரு. தம்பி வந்துட்டீங்களா? சீதா சரி, நீங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க. நான் கடை வரைக்கும் போயிட்டு பூவு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு கடைக்கு போகிறீங்க? என்னம்மா இது ஒரு கேள்வி? கல்யாணம் தான் உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கிட்டீங்க. சரி, மற்றபடியெல்லாம் மறுபடி நடக்க வேண்டாமா? அதுக்காக தான். சீதா இவங்க என்ன சொல்றாங்க? தம்பி, உங்களுக்கு முதலருக்காக தான் ஸ்வீட்டும் பூவும் வாங்க போகிறேன். இங்கே இங்கே பறிச்சிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ சீதா கண்ணு, நீ கம்முன்னு இரு. இங்கே பாரு, அதெல்லாம் வேண்டாம்னு நீ சொல்லக்கூடாது. எல்லாம் முறைப்படி நடக்கணும், புரியுதா? ஐயோ வேண்டாம்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் சொன்னால் கேளுங்களேன். ஐயோ அதுதான் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன். ஒரு 5 நாள் ஆகட்டும். ஆமாம், காலையில் தானே நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த? இப்போதான் ஆனேன், இப்போதான். அப்படியா? சரி 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 தம்பி, வாங்க 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். ஐயோ சாமி உயிர் போய் உருவு வந்துச்சு. ஒரு நாள் ஓட்டம் காட்டுமே படாத பாடு படுறதா இருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் உடனே கணேஷ் வீட்டுக்கு போய் அவர் எப்போ வருவாருன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. வேற வழி போறேன். போங்க.